நெல்லையில் இருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலையில் உள்ளது பத்தமடை பேரூராட்சி. தாமிரபரணிக்கு அருகில் இருப்பதால் இங்குள்ள கால்வாய்களில் கோரைப்புல் விளைகிறது. இயற்கையான கோரைப்புல்லில் தயாரிக்கப்படும் பாயில் உறங்குவது உடலுக்கு நல்லது என்பதால் இங்கு தயாராகும் பாய்கள் பெயரையும் புகழையும் தக்க வைத்துள்ளன. வாய்க்கால் ஓரங்களில் விளையும் கோரைப்புல்லை அறுத்து வந்து 4-5 நாட்கள் நீர்நிலைகளில் ஊற வைப்பார்கள். அந்த புல் ஈரத்துடன் சற்று பெரியதாகிவிடும். அதிலிருந்து நுனியை பிரித்தெடுத்தால் தனித்தனி கோரைகளாக கிடைக்கும். எவ்வளவு சிறிய கோரை வருகிறதோ அத்தனை நுட்பமாக பாய் உற்பத்தியாகிறது. பத்தமடையில் பாய் உற்பத்தியில் முஸ்லிம் பெண்களே ஈடுபடுகின்றனர். டெலிபோன் விரிப்பு போன்ற சிறிய பாய்கள் 50 ரூபாய் முதல் திருமண பாய்கள் 2000 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. பாய் உற்பத்தி செய்வதற்கு குடும்பமே மெனக்கெட வேண்டிய நிலை. தற்போது முஸ்லிம் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்காக வெளிநாடு சென்று விடுகின்றனர். சமீப காலமாக பிளாஸ்டிக் பாய்கள் மலிவாக கிடைப்பதால் கோரை பாய்கள் விற்பனை முடங்கியுள்ளது. 200 குடும்பங்கள் இந்த தொழிலில் இருந்தனர். தற்போது 70 குடும்பத்தினரே உள்ளனர். இடப்பற்றாக்குறை, நிதி பிரச்சனை என்று பல்வேறு சிக்கல்களில் பத்தமடை பாய் சிக்கி கிடக்கிறது. பத்தமடையில் இருந்து அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பாய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட காலம் உண்டு. தற்போது அரசு மனது வைத்தால்தான் பத்தமடை பாய் தனது பெயரை தக்க வைத்துக் கொள்ள முடியும்.